இப்ப இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் காத்தும் அதிகமா அடிக்குதுங்க, அதே சமயத்துல கொஞ்சம் கொஞ்சம் மழையும் பெய்யுதுங்க. இந்த டைம்ல குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் சளி பிடிச்சு இருமல் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவுமே அதிகமா இருக்குங்க. நம்ம வீட்லயே வந்துட்டு இந்த சளியை ரெடி பண்றதுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதுக்கு நான் இன்னைக்கு ஆடாத்தொடை இலை, நொச்சி இலை, வெத்தலை, துளசி, கற்பூரவள்ளி, தூதுவளை, திருநீற்று பச்சிலை, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அதிமதுரம், வசம்பு, சித்தரத்தை, சுக்கு, மிளகு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கிறேங்க. இந்த இலைகள்லாம் வந்துட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல கிடைக்கலனா கூட இது எல்லா பொடிகளுமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குதுங்க. இதை எல்லாத்தையும் 4 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை வந்து 1 டம்ளர் தண்ணியா சுண்ட வரைக்கும் வந்துட்டு அடுப்புல வச்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து வடிகட்டி கொஞ்சம் பெப்பர் போட்டு குடிச்சுக்கலாங்க. ஒரு நாளைக்கு இந்த கசாயத்தை 2 வேளை நீங்க வந்து எடுத்துக்கலாங்க. காலையிலயும் நைட்டும் சாப்பாட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ வந்து குடிக்கலாங்க. இந்த கசாயத்தை கண்டினியூஸா ஒரு 3 நாளைக்கு தொடர்ச்சியா குடிச்சிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க. குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா அளவு மட்டும் கொஞ்சம் கம்மியா கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.